நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்பந்தி, மறுபடியும் இன்னொரு நாள் நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணும். ஆபீஸ்க்கு உங்களை கூட்டு போய் காட்டணும்னு இருக்கேன். விஸ்வநாதன், இதுல பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி முடிவுகளை என்னோட ஹை கமாண்ட் தான் எடுக்கிறாங்க. நாடகம் ரொம்ப நல்லா பண்ணாங்கல்ல. ரொம்ப நல்லா இருந்தது. முன்னாடியே நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க, அதனாலதான். என்ன இது கனவா இல்ல நினைவா? அது நீங்க சரியா ஸ்வீட் சாப்பிடல, அதான் உங்களை கூப்பிட்டேன். ஒரு நிமிஷம் சாப்பிடுங்க. நீ தான் என்ன சாப்பிடல? கார்த்திக். கார்த்திக், அம்மா, நீங்க பண்ண நாடகத்தை எல்லாரும் ரொம்பவே பாராட்டுறாங்க. ஆஹா. உங்க ஜோடி பொருத்தம் ரொம்பவே அழகா இருந்தது. ஒரு விஷயம் ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஒரு காரியத்தை கையில எடுத்து அதை நல்லபடியா முடிச்சிட்டேன். பெரியப்பா முகத்துல சந்தோஷத்தை பார்த்து உங்க 2 பேரையும் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அர்ச்சனா, நீ சொன்னதெல்லாம் எடுத்து வச்சுட்டே வந்து பாரு. ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். வா. எவ்வளவு நாள் கழிச்சு அவ சந்தோஷமா இருக்கா தெரியுமா? என் பையனாச்சே, நீ எல்லாத்தையும் சமாளிப்பன்னு எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். சந்தோஷமா இருப்பா. வந்தனா, இது வரைக்கும் அம்மா சித்திக்கிட்ட அப்படி பேசி நான் பார்த்ததே கிடையாது. இல்ல அர்ச்சனா, கொஞ்ச நாளாவே அவங்க 2 பேருக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பாட்டியம்மா வேற ஏதோ பேசிட்டாங்க, அது வேற பிரச்சனை ஆயிடுச்சு. சரி வந்தனா, பாட்டியோட சுபாவம் தான் எல்லாருக்குமே தெரியுமே. அம்மா தான் உங்களை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்களே, அப்புறம் இப்ப என்னாச்சு? அர்ச்சனா, நானும் ஆரம்பத்துல ரொம்ப பயந்துட்டேன். ஆனா இப்ப பாட்டி வந்துட்டாங்கல்ல, எல்லாம் சரியாயிடும். நீ கவலைப்படாம இரு. அர்ச்சனா, அட இங்கேயா இருக்க நீ? நீ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆனா இந்த பாட்டி கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேச உனக்கு நேரம் கிடைக்கல. பாட்டி, நான் உங்ககிட்ட. அர்ச்சனா, எல்லாரும் வெளியே இருக்காங்க, நாமளும் வெளியே போலாமா? வந்தனா, நான் இத வந்துடுறேன். நீ ப்ளீஸ் மாடியில இருந்து இம்பாச கொண்டு வா. டேபிள் மேல தான் வச்சிருக்கேன். சொல்லு, என்னம்மா பேசணும்னு சொன்ன? முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க பாட்டி. குமுதா கிட்ட என் வீட்டுல நடக்கிற விஷயங்களை என்கிட்ட சொல்லுன்னு நீங்க சொன்னீங்களா? அதுக்காக அவகிட்ட பணம் கூட கொடுத்தீங்கல்ல? அந்த பணம் உங்களை எல்லாம் நல்லபடியா கவனிச்சுக்கிறதுக்காக கொடுத்தேம்மா. வந்தனா அங்க வந்துகிட்டு இருந்தால, அவ உடம்ப நல்லா கவனிச்சுக்கிறாளா இல்லையா அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா ஒரு தடவை கூட என் வாழ்க்கைய பத்தி நீங்க யோசிக்கலையா? அந்த வீட்ல இருக்கிற யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டி வந்திருக்கும். உங்ககிட்ட நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் பாட்டி. இனிமே எது பண்றதா இருந்தாலும் 10 தடவைக்கு மேல யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா நீங்க செய்யறது சொல்றது எதுவா இருந்தாலும் அது பல விஷயங்களை மாத்திடுது. அர்ச்சனா, வா. குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூர்யாவோட அப்பா சொல்றதும் நிஜம்தான். அடிக்கடி நாமெல்லாம் அப்படியே சந்திச்சாதான் நல்லா இருக்கும். அப்படின்னா சனிக்கிழமை நீங்க எல்லாம் வரீங்கல்ல? ஏங்க யோசிக்கிறீங்க? அடுத்த நாளும் எல்லாருக்கும் லீவு தானே? நிச்சயமா நாங்க வரோங்க. அம்மா வந்து வண்டியில ஏறுங்க. வந்துட்டேன். பாருங்க, வாங்க, நாங்க போயிட்டு வரோம். வாங்க. வரேன்பா. பாய். வரேன்பா. போயிட்டு வா. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வரேன். வாங்க. வர சம்பந்தி. வாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து குறைஞ்ச நேரத்துல எவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அர்ச்சனா, போதும் போதும், ரொம்ப ஃபார்முலா இருக்காத. இன்னைக்கு டிராமாவும் நல்லா இருந்தது. உனக்கு தான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். சரிம்மா, போயிட்டு வாம்மா. சந்தோஷமா இரு. நாங்க போயிட்டு வாங்க மாப்ள. போயிட்டு வரோம். வா. ஓகே கார்த்திக், பை. வா போலாம்.
பாய். ஜெய் ஸ்ரீராம். தயவு செஞ்சு இந்த நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்லிடாத. நான் இப்போ அப்படி சொன்னேன். சொல்லல, அதனால வேண்டாம்ல. கார்த்திக், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும். அது பாருங்களேன், அவன்கிட்ட சாக்லேட் ஃப்ளேவர் கூட இருக்கு. ப்ளீஸ் கார்த்திக். இல்ல இல்ல வேண்டாம், விடுங்க. அப்புறம் வீட்டுக்கு போக லேட் ஆயிடுமே. ஆமா, இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா எனக்கு ஆசையா இருக்கு. வா போலாம். ம். நான் வாங்கிட்டு வரேன். அடடா, ஹெட்லைட்ஸ் ஆன்ல இருக்கே. அர்ச்சனா, ம்? ஹெட்லைட்ஸ் ஆன்ல இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணு. ம். ம். அர்ச்சனா, என்னாச்சு? ஏன் ஆஃப் பண்ணல? அது அது வந்து எனக்கு குழப்பமா இருந்தது. அர்ச்சனா, நீ கார்ல போறவ தானே, காரை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும்ல. இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா ஆஃப் ஆயிடும். அங்க பாரு. சரி, பரவாயில்ல, விடு. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் எங்க குடும்பத்து சார்பா தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. இந்தாங்க. கார்த்திக் இன்னும் வரலையாமா? நம்ம கூட சேர்ந்தானே கிளம்புனாங்க. ஆமா, பின்னாடியே வந்துகிட்டு இருப்பா. இல்ல வேண்டாம். ஏன் கார்த்திக் இவ்வளவு நேரம் ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? என்ன கார்த்திக் இது முகத்துல? இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்க எல்லாருக்கும் நான் என் மனசார நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். என்னண்ணா இது? இதுல நன்றி சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் கூட இதுல சந்தோஷமா தானே இருந்தோம். அதானே, உங்க சந்தோஷம்தான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். பாவம் பிள்ளைங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. சீக்கிரம் போங்க, போய் பார்த்து தூங்குங்க. போமா, நீங்களும் போய் தூங்குங்க. ஓகே, குட் நைட். அர்ச்சனா, ஒரு 2 நிமிஷம் என் கூட வந்து உட்காரேன். வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ரூம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கல்ல? எல்லா திங்ஸும் இங்கேயும் அங்கேயும் செதறி கிடக்கு. நாடகத்துக்கு ஏற்பாடு பண்றதுலயே நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். ரூம் நான் கவனிக்கவே இல்ல. அர்ச்சனா, அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாமே.
இதெல்லாம் இப்ப முக்கியமா? நாளையில இருந்து புது நாள், புது வேலைகளை நாளைக்கு ஆரம்பிக்கலாம். நீ ரொம்ப டயர்டா இருக்கல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோயேன். நான் எங்க டயர்டா இருக்கேன் கார்த்திக். எவ்ளோ என்ஜாய் பண்ணோம் எல்லாரும். நேரம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. எல்லாரும் ஒரு புது உலகத்துக்கு போன மாதிரி இருந்ததுல. பெரியப்பாவுக்கு தெரியாம இங்க ரிஹர்சல் அங்க ரிஹர்சல்னு காஸ்டியூம்ஸ். ஆமா, ஸ்கிரிப்ட் எழுதுறது, டைலாக்ஸ் மனப்பாடம் பண்றது. அதுவும் என்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு. இந்த அழகான நினைவுகள் அப்படியே இருக்கும். நாளையில இருந்து மறுபடியும் பழைய மாதிரி வாழ்க்கைதான். ஆமாமா, காலையில எழுந்திருக்கணும், மீட்டிங்ஸ், ஆபீஸ் எல்லா ரொட்டீன் தான். முக்கியமா யாருக்கும் கோவம் இல்ல, யாரையும் சமாதானப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருந்தா நான் மறுபடியும் கோவமா இருக்கவா? ஐயோ அர்ச்சனா, ப்ளீஸ் ப்ளீஸ், அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் உன் முகத்துல இந்த சிரிப்பை வரவழைச்சிருக்கேன். அதை நான் மறுபடியும் மிஸ் பண்ண மாட்டேன். இனிமே நம்ம எப்பவுமே இப்படியே இருப்போம், ஓகே? அப்புறம் போர் அடிச்சா என்ஜாய் பண்றதுக்கு வேற ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஐடியாவையும் நீங்களே கொடுங்க. எப்படியும் நீங்க தான் நிறைய ஐடியா வச்சிருக்கீங்கல்ல. நாடகம் போடுற ஐடியா கூட உங்களோடது தானே. என்ன எங்க போற நீ? இல்ல கார்த்திக், அந்த டவல் துணி எல்லாம் பெட் மேலேயே இருக்கு. அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், பரவாயில்ல. நீ கிட்ட வா, என் முகத்தை பாரு. என்னாச்சு? இதுக்கு முன்ன கொஞ்ச நாளா நான் உன்னை பார்த்தா நீ உன் முகத்தை மறைச்சிட்டு போயிடுவ. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் உன் முகத்துல ஒரு தெளிவு தெரியுது. என்ன? உன்னோட காதல். இதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நானும் தான். இன்னும் கார்த்திக் எழுந்துக்கலையாமா? இன்னைக்கு தான் ஆபீஸ்க்கு ரொம்ப சீக்கிரம் போகணும். சரி ராஜசேகர், நாமளாவது சீக்கிரம் ஆபீஸ்க்கு போலாம். சரிண்ணா. பெரியம்மா, தீபாவளிக்கு நம்ம எவ்வளவு என்ஜாய் பண்ணோம்ல. இனிமே எல்லாமே பழைய மாதிரி தான். எழுந்து சாப்பிட்டு படிச்சுட்டு தூங்கணும். இதுல சலிச்சுக்கிறதுக்கு என்னம்மா இருக்கு? உலகத்துல எல்லாரும் இப்படித்தானே பண்றாங்க. அவர் எழுந்து ரெடி ஆயிட்டாரான்னு நான் போய் பாக்குறேன். மிஸ்டர் ராவணன், சொல்லுங்க. இல்ல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி நாடகத்தை நடத்துறது மட்டும் இல்ல, இது வரைக்கும் இந்த மாதிரி என் லைஃப்லயே நான் பார்த்தது இல்ல. இட் வாஸ் டூ குட். இல்ல நந்தினியால இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. தீபாவளிக்கு வீட்டுல நிறைய வேலை இருந்தது, அதுல எழுத போயிட்டேன். ஒரு நிமிஷம் அஜய், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணட்டுமா? கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஓகே, பாய். ஷியோர். என்ன யோசனை? அது வீட்ல கல்யாணம் நடக்க போதில்ல, அதான் பாத்துட்டு இருக்கேன். இந்த புடவைக்கு ஏத்த மாதிரி நல்ல செட்டா தேடிட்டு இருக்கேன். உனக்கு பிடிச்சதே போட்டுக்கோ. மோகன் அம்மா கிட்ட கேட்டப்போ கொஞ்சம் வெயிட்டான சரியா கட்ட சொன்னாங்க. ஸ்வீட் ஹார்ட், நான் சொல்றத கேக்குறியா? உன்னோட இந்த கூந்தல்ல சூப்பரா கமகமான்னு மணக்கிற மல்லிப்பூ வச்சுக்கோ. உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா? உனக்கும் பூனை ரொம்ப பிடிக்கும்ல? அவ்வளவுதான், யோசிச்சாச்சு, பிரச்சனை முடிஞ்சது. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் செகண்ட்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, பெரியப்பா ரெடி ஆயிட்டாரா? இல்ல, ரெடி ஆயிட்டே இருக்காரு. என்ன பண்ற? மறுபடியும் வேலையா? வீட்ல வேலை செய்யக்கூடாதானா? தாராளமா செய்ய. ஆனா வேற ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும்ல. என்னது? அது என்னன்னா, கார்த்திக், ஒரு 2 நிமிஷம் நீ எனக்காக ஒதுக்குனீனா கொஞ்சம் இப்படி வா. நாம இப்படி சேர்ந்து உட்காந்து அன்பா 2 வார்த்தை பேசலாம். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு தகவலா சொல்றேன். உங்களுக்கு 2 நிமிஷம் கூட இப்ப இல்ல. பெரியப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணுவாரு. அதுக்குள்ள நீங்க டிஃபன் சாப்பிட்டு முடிக்கணும். என்ன அர்ச்சனா, மறுபடியும் வழக்கம் போல பேச ஆரம்பிச்சிட்ட. வேற ஏதாவது பேச, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா? இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? நான் என்ன சொல்லணும்? யோசிச்சு பாரு, கொஞ்சம் வித்தியாசமா. ஆனா ஏன் சொல்லணும் கார்த்திக்? சில நேரங்கள்ல இதெல்லாம் தேவைப்படும் அர்ச்சனா. அப்பதான் வாழ்க்கை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேணும். இப்போ வழக்கம் போல தீபாவளி தான் அது. ஆனா நாம அது டிஃபரெண்டா பண்ணோம்ல. சுவாரஸ்யமாவும் இருந்தது, எக்ஸ்ட்ராவா இருந்ததுல. அது கரெக்ட் தான். சோ இப்ப சொல்லு, இது என்னது? ஃப்ரிஸ்பி. இப்ப சொல்லு. அர்ச்சனா, பாத்து. பொறுமையா இருக்கணும். எப்ப வேணாலும் ஆக்சிடென்ட் ஆகும். டிரைவிங்கோட முதல் லெசன் பி அலர்ட். இந்த பயத்தால தான் நான் டிரைவிங்கே கத்துக்கல. பாலாண்ணா, சூர்யாண்ணா எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க கத்து கொடுக்க. ஆனா என்னால கத்துக்க முடியல. கத்துக்கணுங்கிற ஆசை என்னமோ எனக்கு நிறைய இருக்கு. ஆனா கத்துக்க தான் எனக்கு தைரியம் இல்ல. அண்ணா எனக்கு எவ்வளவு அழகா கத்து கொடுத்தாரு. சில நேரங்கள்ல என்ன திட்டுவாரு கூட. அப்புறம் பாலாண்ணா தப்பு பண்ணலைனாலும் அழ ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அப்படியே நான் கத்துப்பேன்னு உறுதியா சொல்லிட்டேன். அம்மா உன் புருஷன்கிட்ட கத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. என் ஆசையை பார்த்து அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? நான் தான் வண்டி ஓட்ட கத்து கொடுப்பேன்னாரு. ஆனா அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப மட்டும் என்ன கேட்டு போச்சு? அப்படிலாம் இல்ல, இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு. என்ன மாறி போச்சு? வீட்ல இங்க எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அதுக்கு யாருமே உன்ன டிரைவிங் கத்துக்க வேண்டாம்னு தடுக்கலையே. ஆனா கார்த்திக், ஓ, அம்மா கூப்பிடுறாங்க.